கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக நினைப்பூட்டி இருக்கிற இந்த 2 வசனங்களை நம் யாவரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். நம் யாவரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதை குறித்து தான் நாம் ஒவ்வொரு நாட்களிலும் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், உயர்வை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அந்த உயர்வை அடைவது வரைக்கும் உரிய பாதுகாப்பை தேவன் கொடுப்பார். கர்த்தர் ஒரு உயர்வை, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த உயர்வை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவது வரைக்கும் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போ வாக்குத்தத்தம் உடையவர்கள் பயப்படக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவது வரைக்கும் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை சார்ந்தவர்களை தேவன் காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்போ நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பேழையை கட்ட போறா, உன்னை வச்சு நான் அந்த பேழையை கட்ட போகிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? பேழையை கட்டி முடிக்கிறது வரைக்கும் உன்னை நான் உயிரோட காப்பேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது? வாக்குத்தத்தங்கள், இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதாகும் போது நமக்குரிய பாதுகாப்பும் பெரிதாகிறது. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு விஷன் இல்லாமல், ஒரு எதிர்நோக்கு, அதாவது ஒரு லெக் இல்லாமல் நம்ம பயணிக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறது வரைக்கும் உங்களை பாதுகாப்பார், உங்களை போஷிப்பார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அப்போ நீங்கள் ஆண்டவரத்தில் என்ன தெரியுமா கேட்கணும்? ஏசப்பா, என்ன கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, அந்த திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த திட்டத்தை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. இல்லைன்னா யாருமே ஆண்டவருடைய திட்டம் இல்லாதவர்கள், ஆண்டவருடைய நோக்கம் இல்லாதவர்கள் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய திட்டத்தை உடையவர்கள் தான், ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் உடையவர்கள் தான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக அதுக்குரிய பலனையும் பாதுகாப்பும் எனக்கு தாங்க. ஒருவேளை ஏதோ நோக்கங்கள், எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியல அப்படின்னா ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா எனக்கு உங்களுடைய திட்டத்தை எனக்கு தாங்க, என்ன குறித்து ஏதாவது ஒரு திட்டத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்கப்பா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன பயன்படுத்தும், என்னுடைய விருப்பத்துக்காக பயன்படுத்தும். ஏன் சொல்கிறோம்? நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை என்ன கொண்டு கர்த்தர் நடப்பிக்கணும்னு விரும்புகிறோம். அப்படின்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலன், சுகம், பாதுகாப்பு தேவன் நமக்கு நிறைவாய் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் அவர் உயர்த்துகிறார். அவருடைய வாக்கு தத்தங்களையும், அவர் வைத்திருக்கிற லெக்கையும், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிறார். அப்போ அதை நான் பெற்றுக்கொள்கிறது வரைக்கும் இந்த பாதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதையில் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளில் மிகப்பெரிய வாக்குறுதி என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கர்த்தருடைய வாக்குறுதிகளை பெற்றிருக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்குறுதியை பெற்றிருக்கிறீங்கல்ல? உங்களுக்கு கிடைச்சதுலேயே பெரிய வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். என்ன பெரிய வாக்குத்தத்தம் அது? நித்திய ஜீவன். அதாவது பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன், நித்திய ஜீவன் உங்களுக்கு தருவேன். நீங்க என்னோடு கூட வாசம் பண்ணி அதை கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்?
வழி நடத்துவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நம்மை கொண்டு கர்த்தர் சில திட்டங்களை வச்சிருக்கிறார். இப்போ பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா, நித்திய ஜீவனை அடையணும்னா, நம்ம இன்னைக்குனாலும் கர்த்தர் நினைச்சா என்ன செய்யலாம்? நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய முடிவு இருக்குமே ஆனால் அவன் எங்க போவான்? இப்போ இயேசுனோடு கூட அறையப்பட்ட 2 கள்வர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு கள்வன் அன்னைக்கே நித்திய ஜீவனை பெற்றான். எப்படி பெற்றான்? சிலுவையில் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, நீங்க போகும்போது என்னையும் நினைச்சுக்கோங்கப்பான்னு சொன்னா நித்திய ஜீவன் கிடைச்சான். அப்ப நம்ம நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தையும் இன்றைக்கு வேண்டுமென்றால் நம்ம பெற முடியும். ஆனா தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தையும் இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அப்ப இந்த உலகத்துல நீங்களும் சரி, நானும் சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யணும் திட்டம் வச்சிருந்தாருன்னா, அந்த உலகத்துல நீங்க வாழுகிற அத்தனை நாட்களும் அந்த காரியத்தை நீங்க சாதிக்கிறது வரைக்கும் கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், கர்த்தர் அதுல உங்களை மூழ்கடிக்க விடாதபடிக்கு இறுதி வரை உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தேவனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க பரலோகத்தையே தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலையும் நீங்க என்ன கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும், ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரவானாக நான் இருக்கணும். நீங்க கேட்கணும் ஆண்டவரத்துல. அப்ப என்ன, நான் என்ன செய்யணும்ப்பா அப்படி எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி கேட்டு, ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியான பலனை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். கேட்கும்போது உங்களுக்கு எது மிகவும் முக்கியமாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுகிறது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இல்லை ஒரு பிரசிடெண்டாக ஒருத்தர் மாறுகிறார்னு வச்சுக்கோமே, அவர் பதவி ஏற்கிறது வரைக்கும் முன்னாடி அவர் எப்படி தான் ஒரு காமன் மேன், ஒரு நார்மலான ஒரு மனுஷன். ஆனால் அவர் ஒரு பிரசிடெண்டா இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரா மாறிட்டார்னா அவர் நாட்டை வழி நடத்தக்கூடிய இடத்துல வருகிறார். அப்போ அவருக்கு ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பொறுப்பு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த உடனே இவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவருக்கென்று பயணிக்கிறதுக்கு ஒரு அருமையான கார், குண்டுகள் துளைக்காத கார். ஏதோ பக்கத்தில் பாம்பு போட்டாலும் அது என்ன செய்யாதான், கார் வெடிக்காதான். அது டயரை யாரும் குத்தி பஞ்சர் பண்ணவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாகனம். அந்த வாகனத்தை சுற்றி அநேக இராணுவ வீரர்கள் போன்ற மிகவும் வலு சக்தி உடைய ஒரு படை வீரர்கள் அவங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கென்று தனி விமானம் கொடுக்கப்படுகிறது. அதை பாதுகாப்பதற்கு வேறு விமானங்கள் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாம் எப்போ வருது? ஒரு மிஷன், ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது அந்த மனுஷனுக்கு அதுக்குரிய எல்லா காரியங்களும் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை அநேக வருடங்கள் கழித்து அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகி விட்டார் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட எல்லா பாதுகாப்பும் என்ன செய்யப்படும்? எடுக்கப்பட்டுரும். கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பாதுகாப்பும், அவருக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட எல்லா அந்தஸ்தும் எல்லா பாதுகாப்பும் அப்படியே திரும்ப பெறப்படும். இன்றைக்கு அவனுடைய பிள்ளையே, உலக மனுஷன் ஒரு பொறுப்பில் வரும்போது அந்த பொறுப்புக்காக, அந்த நோக்கத்துக்காக, அந்த விஷனுக்காக, அந்த மிஷனுக்காக கர்த்தர் இவ்வளோ காரியங்களை கொடுப்பார் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய நோக்கத்திற்காக நம்ம செயல்படும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது. இதை நம்ம எதில் தெரியுமா பார்க்க முடிகிறது? தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியாக ஒரு மலையை சுற்றி இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? சூழ்ந்து கொள்கிறார்கள். மேலே சூழ்ந்து கொள்ளும் போது அவனுடைய வேலைக்காரன், தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் பயங்கரமா பயப்படுறான். ஐயோ ஆண்டவனே, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே, எல்லாரும் வந்து மலையை சுற்றி இருக்கிறாங்க, நம்மளை பொதிஞ்சு நம்மளை கொன்னு போட்டுருவாங்கன்னு சொல்லி பயப்படுறான். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரத்தில் சோமர, ஆண்டவரே, நீங்க வச்சிருக்கிற பாதுகாப்பை என் வேலைக்காரன் பார்க்கும்படியாக அவனுடைய கண்களை திறந்தருளும், அவனுடைய கண்களை திறந்தருளும்.
கண்களை திறந்த போது அக்கினி குதிரைகளும் ரதங்களும் இவர்களை சூழ்ந்திருப்பதை அவன் கண்கள் பார்க்கிறது. அப்ப இது எதை காண்பிக்குது? கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது அவனை பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பாதுகாப்பை அனுப்புகிறார். இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட? கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படியா? என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, நீங்க கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்களாயிருந்தால் அந்த காரியத்தை செய்கிறது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ, எப்படி நான் செய்ய போறேன், எப்படி நான் பண்ண போறேன். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க எடுத்து மனசுல போடணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்தந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அதை செய்யறது வரைக்கும் உங்களை பாதுகாப்பார். அதை செய்து முடிக்கிறது, நீங்க பார்க்கறது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களை சேதப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது, அவ்வளோ பவர் இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் உங்க தலைமையில இருக்கிறது வரைக்கும், அந்த திட்டங்கள் உங்க மேல இருக்கிறது வரைக்கும், அவருடைய சித்தம் உங்க மேல இருக்கிறது வரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த காரியமும், எந்த சக்திகளும், எந்த பிசாசும், எந்த பலவீனங்களும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உயர்த்தப்படணும். அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க ஏற்கனவே வாக்குத்தத்தம் பெற்றீர்கள் என்றால் நீங்க தைரியமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வாக்குத்தத்தம் பெறாதவர்களா நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்ப்பா. அதை செய்கிறது வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். நிறைவேற்றுகிறது வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா வேகமாக? ஆசீர்வாதத்தை நீங்க பெறுறது வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் என்பதற்காக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்க 28:15, நான் உன்னோட இருந்து, இந்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க. என்னெல்லாம் சொல்றாரு? முதல்ல சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லுகிறாரு. முதல் வாக்குத்தத்தம். சரிங்களா? இது வாக்குறுதி தானே? வாக்குறுதி தானே? நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றதே ஒரு பெரிய வாக்குறுதி தானே? இப்போ நீங்க ஒருத்தங்களை நம்பி வெளிநாட்டுக்கு போறீங்க, இல்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போறீங்க. நீ தைரியமா வா, நீ தனியா வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஒரு நண்பன் சொல்லுகிறான்னா அது வாக்குறுதி தானே? அப்ப நீங்க யாரை நம்பி போவீங்க? அந்த மனுஷன் நம்பி தானே போவீங்க. அவன் வாக்குறுதி நம்பி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட இருப்பேன். நீ போ, நான் உன் கூட. முதல் வாக்குத்தத்தம், நான் உன் கூட இருந்து. ரெண்டாவது, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையில சொல்லுங்க பார்க்கலாம். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். நான் இன்னைக்கு சொல்ல போகிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்காக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அவர் வச்சிருக்கிற திட்டத்தை செய்து முடிக்கிறது வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார். அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, போகிற இடத்திலெல்லாம் உன்னை என்ன செய்கிறார்? காக்கிறார். அடுத்தது, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ போயிட்டு என்னுடைய பணிகள் எல்லாம் முடிச்சிட்டு நீ கரெக்டா திரும்பி வருவ. இது ஆசீர்வாதமா இல்லையா? இது வாக்குத்தத்தமா இல்லையா? நம்ம ஒரு பயணத்தை தொடங்கும் போது நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கு? ஒரு பிரயாணத்தை நான் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணாதவங்க இந்தியிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இங்க எப்போ பைக் எடுக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அது ஐயோ ஜெபம் பண்ண மறந்துட்டு ஆண்டவர் கீழே தள்ளி போட்டுருவார். அப்படி அந்த பயத்தில் இல்லை. ஆண்டவர் என் கூட வாங்கப்பா, என்னை பாதுகாத்துக்கோங்க. உலகத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, உலகத்தில் விபத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தாம் போல போக்கில் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க, வண்டி ஓட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம பாதுகாக்கப்படணும்னா கர்த்தருடைய கிருபை இல்லாமல்
முடியாது. அப்போ நம்ம வாகனத்தை எடுக்கும்போது என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம் பண்ணணும். பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். வீட்டுல இருந்து வெளியே இறங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். கர்த்தரே என்னுடைய பிரயாணத்தை பாதுகாத்துக்கொள்ளும், நான் போயிட்டு வீடு வந்து சேர்ந்து உமக்கு நான் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு பயணத்தின் போதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அப்ப இங்க பாருங்க, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்ப சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் ஆழமா பதியட்டும். கர்த்தர் இதை அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக, நம்முடைய சபையில நிறைவேற்றுவாராக, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை நிறைவேற்றுவாராக, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை நிறைவேற்றுவாராக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சொன்னதை என்னை கைவிட மாட்டார். மறுபடியும், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யறது வரைக்கும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். இதை நான் விசுவாசிக்கணும், நான் நம்பணும். இதை ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, ஐயோ முடிஞ்சு போச்சோ, இனி இது நடக்காதோ, ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரே, இப்படி பிரச்சனைகள் வருது, இப்படி கஷ்டங்கள் வருது, இப்படி பலவீனங்கள் வருது, இப்படி வியாதிகள் வருது, நான் சோர்ந்து போகிறேனே, இளைப்படைந்து போகிறேனே, கஷ்டப்படுகிறேனே. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிறார். எந்த இடத்துல நீ பலவீன நான் உணர்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணுமே, என்ன பலப்படுத்துங்கப்பா. பரத்திலிருந்து உனக்கு ஜெயம் வரும், அவருடைய கரத்திலிருந்து உனக்கு பலன் வரும். உன்னுடைய கரத்தை அவர் பிடித்து வழி நடத்துவார். சோர்ந்து போகிற நேரம் வரும், பலவீனப்படுகிற நேரம் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா நம்ம விசுவாசிக்கணும், சொன்னதை செய்கிறது வரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பலவீனங்கள் வரும், சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிட மாட்டார். மனிதர்கள் விரோதமாக எழும்புவார்கள், சொன்னதை செய்யறது வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். என்னை நாளுக்கு நாள் பலப்படுத்துவார். கர்த்தருடைய பிரசன்னம் என்னை பலப்படுத்தும், கர்த்தருடைய வல்லமை என்னை பலப்படுத்தும். அப்படி நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருதயம் பலனடைய அடைய நம்முடைய சரீரம் தானாக பலன் அடையும். மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்போ நம்முடைய உள்ளம் கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய பிரசன்னத்தினால, கர்த்தருடைய வல்லமையினால நிரப்பப்பட நம்ம சொல்லுவோம், அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் என்ன கைவிட மாட்டார். பிசாசு சொல்லுவான், இதோட நீ முடிஞ்ச. நம்ம சொல்லணும், கர்த்தர் சொன்னது வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். பிசாசு சொல்லுவான், இதோட உன் குடும்பம் க்ளோஸ், இதோட உன் எதிர்காலம் க்ளோஸ், இதோட உனக்குடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சுது, இதோட உனக்கு உயர்வு முடிஞ்சுது, இதோட உனக்கு ஆசீர்வாதம் முடிஞ்சுது. உடனே நீங்க சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில சொன்னதை செய்கிறது வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உலக மனுஷன் சொல்லுவாங்க, இனி எல்லாம் நீ அவ்வளவுதான்ப்பா, இனி எல்லாம் உன் குடும்பம் அவ்வளவுதான், இனி எல்லாம் உன் பிள்ளைகள் அவ்வளவுதான், இனி எல்லாம் உன் வாழ்க்கை அவ்வளவுதான். கூட இருக்கிறவங்க கூட சொல்லலாம், பக்கத்துல உள்ளவங்க சொல்லலாம், உங்களுடைய நண்பர்கள் சொல்லலாம், உங்களுடைய குடும்பத்தினர் கூட சொல்ல. நீங்க சொல்லுங்க, உள்ளத்துல கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறது வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், சொன்னதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். என் சபையில கர்த்தர் சொன்ன ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவன் சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னோட கூட இருக்கிறார், போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பாற்றுகிறார். இந்த தேசத்துக்கு திரும்பி வரும்படியை கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் தான் நம்ம ஒவ்வொருவரையும் சுகமாய் தங்க பண்ணுகிறார்.
காத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டாரா, கைவிட. அடுத்தது உபாகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பயணத்தை தொடங்கும் போது, வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக நீ போகும்போது, உயர்வுகளை சுதந்திரிக்கும்படியாக நீ போகும்போது, உனக்கு முன்னாடி யார் போறது? யார் போறா? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க? கர்த்தர் என் முன்னாடி போயிட்டு இருக்கிறார், கர்த்தர் என் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். நான் பயணித்து கொண்டிருக்கிற இந்த பாதையில், நான் பயணித்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தர் என் முன்னாடி போயிட்டு இருக்கிறார்னு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? அப்படி இதுவரை நீங்கள் உணரலன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா நான் பயணித்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க தகப்பனே, நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி போனாதான் என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும். ஆண்டவரே நான் முதல்ல போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இது விருப்பம், இதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே நான் போறேன், நீங்க என்ன சொல்ல புரியுது? ஆண்டவரே நான் இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன், நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே நான் முன்னாடி போறேன், நீங்க எனக்கு பின்னாடி வாங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்ன எத்தனை அர்த்தம்? நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடி வர்றேன்னு அர்த்தம். ரெண்டையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்ம ஒரு திட்டம் போட்டு அதை வாய்க்க பண்ணுங்கன்னு சொன்னா கர்த்தர் அதையும் செய்வார். ஆண்டவர் நீ இப்படி பண்ணிட்டியா, இப்படி பேசிட்டியா, இப்படி சொல்லிட்டியா, இப்படி பிளான் பண்ணிட்டியா, அதனால நான் உனக்கு வாய்க்க பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். கண்டிப்பா வாய்க்க பண்ணுவார். ஆனா அவருடைய பாதையில பயணிக்கும் போது அந்த பாதை நெய்யாய் பொழியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம திரும்ப ஜெபம் பண்ணணும், ஏசப்பா நீங்க ஒரு திட்டத்தை போடுங்க, அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என் திட்டம் என் மனசை சுத்தி இருக்கும், ஆனா உங்க திட்டம் உங்க மனசை சுத்தி இருக்கும். என்னுடைய திட்டம் என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் இருக்கும், ஆனா உங்க திட்டம் உங்க விருப்பத்தின் பிரகாரம் இருக்கும். என் நினைவுகளை பார்க்கிலும் என் வழிகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் மிகவும் பெரியவைகள். அப்ப நான் இன்னைக்கு என்ன தெரியுமா முடிவு எடுக்க போறேன்? ஆண்டவரே நான் முன்னாடி போய் நீங்க என்ன பின்னாடி தாங்குகிறதல்ல, நீங்க என்ன முன்னாடி போங்க, நான் உங்க வெளிச்சத்தில் அப்படியே வந்துடுறேன். அவர் வெளிச்சமாக முன்னாடி போகும்போது அந்த ஹாரங்கள் நம்மை சேதப்படுத்தாது, இருள் நம்மை சேதப்படுத்தாது. அவர் கதவுகளை திறக்கிறவராக முன்னாடி போகும்போது நான் கதவை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் போனார்னா அந்த கதவு திறந்துதான் இருக்கும். அவர் முன்னாடி போறாருன்னா கதவு ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். நான் எந்த கதவை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேண்டிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். நான் அவருக்கு பின்னாடி பயணித்தால் மட்டும் போதும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். வழியில் ஏதாவது சம்பவிச்சிருமோ, என்னுடைய பாதையில் ஏதாவது பிரச்சனைகள் ஆயிருமோ, பயப்பட வேண்டாம். அவர் முன்னாடி போறாரு, முடிவு வரைக்கும் உன்னை கொண்டு சேர்ப்பார். கஷ்டத்தின் பாதையில கர்த்தர் உன்னை அழகாய் நடத்துவார். எந்த விதத்திலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நித்தமும் உன்னை நடத்துகிறார். எந்தெந்த சூழ்நிலையில் நீங்க நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாவற்றிலையும் முன்னாடி கர்த்தரை விடுங்க. ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்கப்பா, நீங்க முன்னாடி போங்கப்பா, அந்த பாதையில் நடக்க விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லித்தாங்கப்பா, அதன்படி கேட்கிறேன். எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய ஃபர்ஸ்ட் டிசிஷன் இருக்கவே கூடாது. டிசிஷன் யாரிடத்துல விடணும்னா கர்த்தரிடத்துல விடணும். கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை காட்டுவார், அதில் பயணிக்கணும்.
அதுல பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எண்ணாகும் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எண்ணாகும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் வாக்கு மாறுவதற்கு மனுஷன் அல்ல. அவர் உன்னை இறுதி வரை நடத்துவேன் சொன்னா நிச்சயம் நடத்துவார். இறுதி வரை கூட இருப்பேன் சொன்னா நிச்சயம் கூட இருப்பார். இன்றைக்கு இதை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்க இந்த உலகத்துல இதுவரை வாழ்ந்திருக்கிறீங்க. இதுவரை எத்தனை மனுஷங்களை நீங்க பார்த்திருப்பீங்க? இதுவரை எத்தனை மனிதர்களோடு நீங்க பழகி இருப்பீங்க? எத்தனை குடும்பத்தினரோடு நீங்க பழகி இருக்கிறீங்க? எல்லாரும் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினாங்களா? எல்லாரும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுத்தார்களா? எல்லாரும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தந்தாங்களா? இல்ல கூட இருப்பேன் சொன்னவங்க எல்லாம் எப்பொழுது உங்க கூட இருந்தாங்களா? ஒரு பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுன்னு சொன்னவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க கூப்பிட்ட போது உங்களுக்கு பதில் சொன்னார்களா? உங்க கூட இருந்தாங்களா? இன்னும் சொல்ல போனா அவங்க உங்களுக்கு கொடுத்த வாக்க, உங்களுக்கு கொடுத்த சொல்ல, உங்களிடத்துல சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றினாங்களா? நீங்க அவங்க கூட இருக்கிறவங்களை சிந்திச்சு பார்த்தா ஒருத்தர் கூட அவங்க சொன்ன வாக்க 100% காப்பாற்றி இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாக்கு மாறுவதற்கு மனுஷன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் சொன்னதை செய்வேன். சொன்னதை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இல்ல, கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஏனென்றால் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுடைய தகப்பன். அநேக நேரங்களில் மனுஷனிடத்துல ஏமாற்றங்களை பார்த்து பார்த்து, மனுஷன் வாக்கு மாறுவதை பார்த்து பார்த்து, மனுஷனிடத்திலிருந்து வெறுப்புகளையும் கஷ்டங்களையும் சம்பாதித்த நாம் அதே லிஸ்ட்ல யாரை வைக்கிறோம்னா கர்த்தரை வைக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வர மாட்டேங்குது. மனுஷனை போல் அல்ல கர்த்தர், அவர் உண்மை உள்ள தேவன். உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னா கண்டிப்பா செய்வார். ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னா கண்டிப்பா தருவார். அவர் வாக்கு மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவரை 100% நம்பலாம். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? 100% ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஆண்டவரை சாய்ஸ்ல வச்சுட்டு மனுஷன் 100% நம்புவோம். அங்கதான் ஏமாற்றம். அங்கதான் ஏமாற்றம். எங்கெல்லாம் மனுஷனை நம்புறோமோ, எங்கெல்லாம் மனுஷனை தேவனோட அதிகமா நம்புறோமோ, அங்கெல்லாம் நம்ம ஏமாற்றத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் மனுஷனை நம்ப சொல்லல. கர்த்தர் சொல்லுங்க, என்ன நம்பு, நான் உனக்காக மனுஷர்களை ஏற்படுத்துவேன்னு சொல்றேன். ஒரு நாளும் தேவன் மனுஷனை நம்ப சொல்லல. 6 கற்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்ப ஆண்டவர் சொன்னார். தண்ணீரை நிரப்பி இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுங்கன்னு சொல்லுகிறார். முன்பிலும் அதிகமான நல்ல ருசியுள்ள திராட்சரசம் அவருக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு ஒரு குறை வரும்போது கற்சாடிட்ட போகணுமா, இயேசு விட்ட போகணுமா? சொல்லுங்க. நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? நம்ம என்ன செய்றோம்? இயேசுவனிடத்தில் போவதில்லை, கர்த்தர் கொடுத்த கற்சாடிட்ட போவோம். மறுபடியும் போய் நம்மளே தண்ணி ஊற்றி பார்ப்போம். எடுக்கும்போது மறுபடியும் திராட்சரசம் வராது. என்னதான் வரும்? நம்ம பண்ற பெரிய தப்பு. கர்த்தர் மனித தயவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல போகக்கூடாது, நம்பிக்கை கர்த்தர் மேல போகணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்சாடி முக்கியமா, இயேசு முக்கியமா? இயேசு தான் முக்கியம். வாக்கு மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் சொன்னதை 100% நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 100% நிறைவேற்றுவார். கொஞ்சம் கூட அவருடைய வார்த்தைகள்ல அவர் மாறுகிறவர் அல்ல. முடிவு பரியந்தம் அவர் நடத்துவேன்னு சொன்னா அவர் கண்டிப்பா நடத்துவார். மனுஷனை கொடுக்கிற வாக்குறுதிகள்லாம் எப்படி கரெக்டா இருக்கும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு தருவேன்னு சொல்லுவான், நாளைக்கு தர மாட்டேன்னு சொல்லுவான். அது அன்னைக்கு அப்படி சொன்னேன்னு சொல்லுவான், இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லைன்னு சொல்லுவான். ஒரு அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை மோசமாக இருந்தால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தா அவர் சொல்கிறார், வாக்கு மாறுவதற்கு நான் மனுஷன் அல்ல,
நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்ப வழிகளில் எல்லாம் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ பாதையில் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, வழியில் கவனம் தவறக்கூடாது, வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைக்க வேண்டும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள். ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், வழியில நீ அவரை நினைக்கணும். அவரை நினைச்சிட்டு நீ பயணித்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய பாதையை அவர் செவ்வையாக்குவார், அவர் அழகா நடத்துவார். எப்பவுமே ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையின் பயணத்துல கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னா அந்த வாழ்க்கையில யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். உங்க வாழ்க்கையில சோர்வு வரக்கூடாதுன்னா அந்த வாழ்க்கையில யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். உங்க வாழ்க்கையில பலவீனம் வரக்கூடாதுன்னா அந்த பலவீனத்தின் பகுதியில் யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரக்கூடாதுன்னா நஷ்டத்தின் பாதையில யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார், கரெக்டா நடத்துவார், கரெக்டா மாற்றுவார். ஆமென். ஏன்னா வழிகளில் நமக்கு பாதுகாப்பு தேவை. சங்கீதம் 91 அதனுடைய 11 சொல்லுகிறது. சங்கீதம் 91 அதனுடைய 11, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். எதுக்காக? நான் வழியில பத்திரமாக பயணிக்கும்படியாய், வழியில சேதமின்றி கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் எனக்காக தூதர்களை அனுப்புகிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு நம்மளை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக வைத்திருக்கிறார். உலக ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த வழியில் நம்ம நடத்தினா கரெக்டாக நடப்போம்னு அவருக்கு தெரியும், எப்படி நம்ம பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும், எப்படி சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும், எப்படி ரட்சிப்பை நம்ம கட்டளைன்னு அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் சரணடையும் போது கர்த்தர் நாளுக்கு நாள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய உயர்வு நமக்கு இருக்குமானால் அந்த வழிகளில் எல்லாம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை பாதுகாப்பார் என்பதற்காக ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இளவேதம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது வழியிலே கடல்ல ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்படுத்துகிறது. அதை வாசிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. அந்த காற்றுக்கு பேர் என்ன? யூரோகிலிதோன் என்கிற ஒரு கொடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படியே கிலவுதா எனப்படுற ஒரு சின்ன தீவின் ஒடுக்குகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இப்போ இந்த கடலில் இவ்வளவு கப்பல் சேதம் ஏற்பட்டபடினால இவங்க கொண்டு போன பொருட்கள் எல்லாம் கடலில் எரிஞ்சிட்டாங்க. கப்பலில் உள்ள நிறைய பொருட்கள், தேவையான அத்தியாவசியமான பொருட்களை கூட என்ன செஞ்சிட்டாங்க? கடலில் எரிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க,
இனி நாங்கள் தப்பி பிழைக்க முடியாது, இந்த வழியில் நாங்கள் செத்து மடிய போகிறோம், இனி தப்பு பிழைப்போம் என்கிற வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள். 21 வசனம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திடமனதாயிர்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. என்ன சொல்லுகிறார் பவுல்? ஆக்சுவலி இவரே அரெஸ்ட் பண்ணி அங்க என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. இவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கப்பல் சேதமே அல்லாமல் ஒருத்தங்களுக்கும் பிராணம், அப்படின்னா ஜீவன் யாருக்கும் போகாது, யாரும் சாக மாட்டீங்க, கப்பல் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிக்கணும். இது கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அது நிறைவேறது வரைக்கும் கடலே நினைச்சாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது, கப்பலே உடைஞ்சு போனாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அங்க போய் நீ நிக்கிறது வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்படி அழகாண்டவர் நடத்துறாரு பாருங்க. 31 வசனத்திலிருந்து பாருங்க. பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படைவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனதாய் புசித்தார்கள். 43 வசனம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்ற. நல்ல தப்ப செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவன்கிட்ட சொல்லிட்டாரு, கப்பல் சேதம். நானும் கப்பல் சேதம்னா சும்மா நினைச்சேன், கடைசியில துண்டு தான் கிடைச்சிருக்கு. சின்ன சின்ன பலகை துண்டு, கப்பல் மொத்தம் உடைஞ்சு போச்சு. கப்பல் மொத்தம் உடைஞ்சாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒருத்தரும் சேதப்பட ஆண்டவர் விடல, ஒரு மனுஷன் கூட சேதப்பட ஆண்டவர் விடல. பாத்தீங்களா? மொத்த கப்பலும் உடைஞ்சு துண்டு துண்டா போச்சு. சிலர் நீந்தி கரையேறினார்கள், சிலர் அந்த கப்பல் பலகை துண்டுகளை வச்சு கரையேறினார்கள். ஒருவர் கூட சேதப்பட விடவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்ல, நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிக்கணும். இன்னைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் இருக்கிறதா? இந்த உபவாச நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்லி இருக்கிறார்? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன். அவருடைய கரத்துக்குள்ள அடங்கியிரு, அவருடைய பிரசனத்தில் அடங்கியிரு. கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லிக்கிறேன். அப்படின்னா உயர்த்துகிறது வரைக்கும் எந்த சேதமும் உங்களை தொட முடியாது. நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிற கப்பலே உடைஞ்சாலும் உங்க சரீரத்தில் ஒரு கீறல் கூட விழாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனைகள் வரலாம், வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு பிசாசு சொல்லலாம், வாக்குத்தத்தத்தை நீ ருசிக்க முடியாதுன்னு பிசாசு சொல்லலாம். கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டாரு, உன்னை உயர்த்த முடியாது, அவர் வச்சிருக்கிற உயர்வுகளை நீ அடைய முடியாதுன்னு உலக மனுஷங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையே, உயர்வுக்காய் காத்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அந்த உயர்வை பெற்றுக்கொள்வது வரைக்கும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் ருசிக்கிறது வரைக்கும், அதை அனுபவிக்கிறது வரைக்கும் எந்தவித சேதமும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் முற்றிலுமாய் வேலி அடைத்து பாதுகாப்பார்.